கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய வாய்ஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயத்த பாட்டு கேட்கும்போதே நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம தேவாரம் பாடல்கள் தான் நான் கேட்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது யாரு, என்ன, அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்துக்கக்கூடிய புது சீசன் தான், அதாவது சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மெகா ஆடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டு செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சூப்பரா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க தாராளமா. ஸோ அக்ஷித் நிருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கியூட்டா பாடிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் அதிகமா தேவாரம் பாடல்கள் தான் பாடிட்டே இருக்கிறதால ஸோ கடவுள் மேல எனக்கு ஈர்ப்பு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து நான் பாட போறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இவரோட வாய்ஸ்ல இந்த மாதிரி சாங், அதாவது கடவுள் ரிலேட்டட் சாங் கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரு கூட அப்கமிங் டேஸ்ல அடுத்த திவினேஷ் மாதிரி வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜட்ஜஸ் எஸ்பி சரண் சார், நான் உன்னை செலக்ட் பண்ணணும்னா நீ இதே மாதிரி பாட கண்டினியூஸா பாடுவி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா நான் இதே மாதிரி தான் பாட்டு ஃபுல்லாமே பாட போறேன் அப்படின்ற விஷயத்தையும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் ரொம்பவே டேலண்டா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷோல வந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ புது ஆடிஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் ரொம்பவே சூப்பரா பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தாராளமா சொல்லலாங்க. ஸோ இவங்களுடைய அந்த மழலை குரல்ல இந்த வாய்ஸை கேட்கும்போது, அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் யார் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்கன்ற விஷயம் ஸோ நம்மளை விட ஜட்ஜஸ் கண்டிப்பா சூப்பரா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன்ல ரொம்பவே சூப்பரா பாடக்கூடிய பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் என்னென்ன வருது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க.